தெய்வீகம் நிறைந்த மதுரை மாநகரம். அங்கே சிவபெருமான் சொக்கநாதராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஒருமுறை வடநாட்டிலிருந்து ஹேமநாதன் என்ற யாழிசை புலவர் மதுரைக்கு வந்தார். தனது இசைத்திறமையால் மிகுந்த ஆணவம் கொண்ட அவர் மதுரையில் உள்ள அனைவரையும் இசை போட்டிக்கு அழைத்தார். மன்னரின் ஆணைப்படி இசைப்புலவர் பாணபத்திரர் அவருடன் போட்டியிட வேண்டியிருந்தது. ஹேமநாதனின் திறமையைக் கண்டு அஞ்சிய பாணபத்திரர், சொக்கநாதா, நீயே கதி என இறைவனிடம் முறையிட்டார். பக்தனின் மானத்தை காக்க அந்த ஈசனே விறகு வெட்டியாக உருமாறினார். அழுக்கு ஆடையும் பழைய யாழுடன் ஹேமநாதன் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார். அங்கே அமர்ந்து அவர் இசைத்த சாதாரி ராகம் காற்றையே உறைய வைத்தது. அந்த இசையில் மயங்கிய ஹேமநாதன் விறகு வெட்டியிடம் அவர் யார் என கேட்டார். அதற்கு அந்த முதியவர், நான் பாணபத்திரரின் சீடர்களில் ஒருவன். எனக்கு இசை சரியாக வராததால் அவர் என்னை விரட்டிவிட்டார் என்று கூறினார். ஒரு சாதாரண சீடருக்கே இவ்வளவு இசைஞானம் என்றால் பாணபத்திரரின் இசை எப்படி இருக்கும் என அஞ்சிய ஹேமநாதன் அன்றிரவே மதுரையை விட்டு ஓடினார். இறைவன் விறகு விற்றது போல நடித்து தனது அடியவரின் புகழை காத்தார். உண்மையான பக்திக்கு இறைவன் என்றும் துணை நிற்பான்.